அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் அறுவடை பண்ணுறவங்க. சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருசாக இருக்குங்க. இந்த தடவை காயெல்லாம் நல்ல பெருசாகவே இருக்குங்க, நல்லா முத்திடுச்சுங்க. ஸோ நம்ம முத்தின ஃப்ரூட் எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் இன்னும் முத்தணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மாதுளை இருக்குங்க. மாதுளையில் 5 ஃப்ரூட் இருக்குங்க. 5 ஃப்ரூட்டுமே நல்லா முத்திடுச்சுங்க. இது வந்து சின்ன சைஸ் தாங்க, நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, சின்னதாங்க, நல்லா ரெட்டிஷாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. ஸோ 5 ஃப்ரூட் இருக்குது, 5 அறுவடை பண்ணலாம். மாதுளையை பொறுத்த வரைக்கும் நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தாங்க ஃப்ரூட் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1-2 தாங்க வந்துச்சு. நான் உங்களுக்கு முதல் வீடியோலேயே சொல்லியிருக்கேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரி இருக்குங்க. வெள்ளரி காய்ச்சி முடிஞ்சது. ஸோ ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது. ஸோ வெள்ளரி பிஞ்சை நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மல்பெரி இருக்குது. மல்பெரியும் கட் பண்ணி விட்டாதாங்க நிறைய வருது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். மல்பெரியை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி விட்டால் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரூட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட் வருங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஃப்ரூட் வராது. கட் பண்ணி விடணுங்க. ஸோ நிறைய மல்பெரி இருக்குங்க. பாருங்கள், மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட நம்மளுக்கு ஃப்ரூட் வந்துட்டே தாங்க இருக்கும். இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். மல்பெரி, ஆரஞ்சு, அதாவது சாத்துக்குடி, மாதுளை, வெள்ளரி, அத்தி ஒன்று வந்து கிளிக்கு வந்து இருக்குங்க. ஸோ அதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க.